ஹாய், நம்ம வீட்டு காதுகுத்து ஃபங்க்ஷனுடைய லாஸ்ட் வீடியோ இதாங்க. அதாவது யார் யார் என்ன கிஃப்ட் பண்ணாங்க, என்னென்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, அண்டு இன்னுமே மற்றவங்களாம் என்னென்ன வாங்கி தந்தாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரோட சின்னத்தை எடுத்த ட்ரெஸ்ஸு. அவங்க ஃபேமிலி சேர்ந்து எடுத்து கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பாப்பாவுக்கு வந்து இருக்கிற சைஸை விட ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு எடுக்க சொல்லியிருக்கு. பட் ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு போகிறனால எதாவது ஃபங்க்ஷன் டைம் தான் அவங்க யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பெருசு எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே ட்ரெஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்த எல்லாருமே வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே டிசைன் வந்திருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ். அவங்க சின்னத்த ஃபேமிலி தான் எடுத்தாங்க. தம்பிக்கு வந்து கோட் டைப்பில் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு இது அதுக்கு மேட்சிங்கான ஃபேண்ட். தம்பிக்கும் அப்படி தான் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக தான் எடுத்திருக்கு. இது வந்து எங்கள் சித்தி எடுத்தாங்க. சின்ன சித்தி வந்து தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ். இது கோட் டைப், பட் உள்ளே வந்து டிஷர்ட் டைப்பு, மேலே வந்து கோட் டைப்பில் வந்திருக்கு. கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தம்பி கலருக்கு இந்த ட்ரெஸ்ஸுமே இந்த கலர் ட்ரெஸ்ஸுமே அவனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்புக்கு மேட்ச பாட்டம் இந்த ட்ரெஸ். இது சித்திங்க வந்து பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்குமே கலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. பாப்பாவுக்கு இதை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. நீங்களும் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அவங்க எப்படி வியர் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. இந்த ட்ரெஸ் போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் அல்லது வீடியோ ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஷால் டைப் வந்திருக்கு. ஃபுல்லாகவே ஒர்க்கடு. இந்த ட்ரெஸ் திருப்பூர் ஆனந்தமில் தான் எடுத்தாங்க. தம்பிக்கு எடுத்தது ஆனந்தம் சில்க்ஸ் தான். பாப்பாவுக்கு எடுத்ததுமே ஆனந்தம் சில்க்ஸில் தான் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டுக்காரருடைய பெரியக்கா எடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க சைஸ் கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டாங்க. பாப்பா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அது ஆகாது. ஏன்னா டெய்லி அவங்க வளர்ந்துட்டே போகிறாங்க. அதனால் வச்சு யூஸ் பண்ணோம்னா அது பத்தாமல் போயிடும். அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் வீட்டுக்காருடைய பெரியம்மா பொண்ணு ஃபேமிலி எடுத்து கொடுத்தாங்க. பெரிய பொண்ணு ஃபேமிலி. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ். அவங்களே தம்பிக்கும் எடுத்திருந்தாங்க. கேஷுவல் டைப் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அந்த ட்ரெஸ்ஸோட பாட்டம். பேண்ட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட் கலராக இருந்து தம்பிகிட்ட இல்லாத கலரு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க எங்கள் வீட்டுக்காருக்கு பெரிய அக்காங்கனால எங்கள் 4 பேர்த்துக்குமே ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. இந்த ட்ரெஸ் எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்தது. அண்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பேண்ட் எடுத்துட்டாங்க. செட் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சேரீ எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சேரீமே இந்த கலர்ஸுமே எங்கிட்ட இல்லாத கலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்டருமே நல்லா பெருசாக இருக்குது. இது சேரீ ப்ளவுஸ். முந்தி பார்டர் ஒரே மாதிரி இருக்கும்.
இந்த ட்ரெஸ் நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. தாய் மாமா பாப்பா தம்பியோட தாய் மாமா அங்கே எடுத்த ட்ரெஸ்ஸு அண்ணான்னு சொல்லியிருப்பேன். பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு வந்து அப்படியே இருக்குது. தம்பிக்கு எடுத்தது அவங்க வியர் பண்ணனால அந்த ட்ரெஸ் போன வீடியோவிலே நாங்கள் போட்டிருக்கு. இது பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. அண்ட் அது போக நம்மளுக்கு கிஃப்ட்டுமே ஒரு சிலர் பண்ணாங்க. இந்த கிஃப்ட்டு வந்து நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்காங்க பண்ண கிஃப்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கிஃப்ட்டு நம்ம குடோன் பக்கம் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கிஃப்ட் தான் பாப்பா தம்பிக்கு பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தம்பிக்கு இந்த கிஃப்ட்டும் பாப்பாவுக்கு ஒரு டாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கார் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தம்பிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப நேரம் இதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளுமே கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்த்தா ஆனால் நம்மளுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. ரிவர்ஸ் எடுத்து விட்டால் ஃப்ரண்ட்டில் போகும். இந்த கிஃப்ட்டை முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஓப்பனிங் வீடியோ. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இந்த ரேபிட். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது பாப்பாவுக்கு வாங்கி தந்தாங்க. இது சவுண்டு வரும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கிஃப்ட். தேங்க்ஸ் அக்கா. இந்த கிஃப்ட் வந்து அவங்க நேம் சொல்ல வேண்டான்ட்டாங்க. பட் நம்ம யாரது நேம் சொல்லலை. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த அக்கா வந்து பாப்பா தம்பிக்காக வெள்ளியில் வந்து குங்குமச்சிமிழ் வாங்கி தந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். க்யூட்டாக அழகாக இருந்தது. நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய பெரிய அத்தை பெரிய மாமா வாங்கி தந்தாங்க. எல்லாருமே ட்ரெஸ் தானே எடுக்கிறோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க அரிசி ட்ரம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 25 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. பேர் சரியாக தெரில, நான் அரிசி ட்ரம்முன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம மொய் பணம் 4.5 லட்சம் வந்ததுங்க. எல்லாமே அப்டேட் பண்ணேன். எதையும் பண்ணலைன்னு சொல்லுவீங்கன்னு தான் இதையும் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இனி பாப்பா தம்பி வீடியோஸுமே எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.